நூல் யஹ்யாவில் இடம்பெற்றிருக்கும் இந்த நொபிமொழியானது கூற உள்ளோம். ஒரு காரியத்தை நீ செய்ய விரும்பினால் அதன் முடிவை எண்ணி பாரும். சிந்தனையில் அதன் முடிவு நல்லதாக இருந்தால் அதை செய்வீர், இல்லையெனில் அதை விட்டுவிடும் என்று இங்கு குறிப்பிட இருக்கிறது. என்னவென்றால், ஒரு காரியம் நாம் துவங்குகின்றோம். அந்த காரியத்தினுடைய பின்புலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த காரியம் நாம் தொடங்குகின்றோம், இந்த காரியம் பின் நமக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். அதில் நல்ல ஃபீச்சர் இருந்தால் அதை நாங்கள் செயல்படுத்தலாம். நமக்கு எதுவும் மன திருப்தி இல்லை என்றால் அதை விட்டுவிடும் என்று இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, பொறுமையாக நிதானமாக சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பிறகு செயல்பட வேண்டும். அப்போதுதான் காரியம் நிறைவாக முழுமையாக நிறைவடையும். நாம் ஏதோ யோசித்தோம், எடுத்தோம், கவிழ்த்தோம் என்பது இப்போல் இருந்தால் அந்த காரியம் முழுமையாகாது. இரண்டாவது, ஒழுக்கமுள்ளவனாக இரு, மக்களின் நீதிய சிறந்தவன். போதுமென்ற மனப்பான்மை உள்ளவனாக இரு, மக்களில் நீயே நன்றியுள்ளவன். உனக்காக எதை விரும்புகின்றாயோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு, நீயே உண்மையான முஸ்லிம். நூல் யஹ்யாவில் இடம்பெற்றிருக்கும் இந்த ஹதீஸ் மாஷா அல்லாஹ் அருமையான ஹதீஸ். ஒழுக்கம் உள்ளவனாக இரு, மக்களில் நீயே சிறந்தவன். மக்களில் யார் சிறந்தவர் என்று நமக்கு கேட்டால் நாங்கள் ஒழுக்கமானவன், மக்களில் சிறந்தவன் என்று குறிப்பிட வேண்டும். போதும் என்ற மனப்பான்மை உள்ளவனாக இரு, போதுமென்ற மனப்பான்மை உள்ளவனாக இரு, மக்களில் நீயே நன்றி உள்ளவன். ஏனென்றால் இந்த சொல்லில் என்ன தெரிகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய ஷுக்ர் குஸார், நன்றி உள்ள மனிதர்களை இங்கே அறிவிக்கிறது. நன்றி உள்ளவன். உனக்காக எதை விரும்புகின்றாயோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பு. நான் ஒரு பொருளை, ஒரு ரிஸ்கை உண்கின்றேன் என்றால், பழமோ பிஸ்கெட்டோ, நான் எதை உண்கின்றனோ அதுதான் நமக்கு கூட இருக்கிறவர்களுக்கு கூட அதுதான் கொடுக்க வேண்டும். நம்ம நல்ல ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்டுட்டு கூட இருக்கிறவனுக்கு நார்மல் ஐட்டம் கொடுக்கக்கூடாது. நமக்கு எதை விரும்புகின்றோமோ அதைத்தான் நம் சான்றோர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், தோழர்களுக்கும், அனைவருக்கும் அதைத்தான் விரும்ப வேண்டும். நாம் நல்லா சாப்பிட்டு அவங்க கம்மியான இது சாப்பிடக்கூடாது. நாம் எதை சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் நீங்கள் என்ன ஆடை கொடுத்துக்கின்றீர்களோ அதே போல் தான் தன் மனைவிக்கும் நல்ல தரமான ஆடைகளை வழங்க வேண்டும். நீங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்தால் அம்மாவுக்கு தரமான பொருட்களை பிள்ளைகள் வாங்கி தர வேண்டும். அதேபோல் அப்பாக்களுக்கும் தரமான பொருட்களை வாங்கி தர வேண்டும். அதேபோல் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரமான பொருட்களை உபயோகிக்கிறீர்கள் என்றால் அதே தரமான பொருட்களை தன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாங்கி தர வேண்டும். அதுதான் அறமாகும். மூன்றாவது, நாம் எந்த செயலை செய்தாலும் சரி அதில் இறைவனுடைய பொருத்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தமும், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியை பின்பற்ற வேண்டும். சுன்னத்தின் பிரகாரம் நாம் வழிபட வேண்டும். சுன்னத் எதை வழிகாட்டுகின்றதோ அதே போன்று நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதில் தான் ரஹமத்தும் உள்ளது, பர்க்கத்தும் உள்ளது. ஆகையால் அனைவரும், அனைத்து நண்பர்களும், அனைத்து சகோதர சகோதரிகளும், அனைத்து தாய்மார்களும், பெரியோர்களும் அனைவரும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அஞ்சி பயந்து வாழுங்கள். அந்த வாழ்க்கைத்தான் ஒளிமயமான வாழ்க்கை. துன்யாவிலும் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும், ஆகிரத்திலும் ரோஸே மஹ்ஷரிலும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷிஃபாஅத்தும் கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத்தும் நமக்கு உண்டாகும். ஆமீன். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகளான இமாம் ஹசன், ஹுசைன்
அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவுகள் நம்மை என்றும் என்றும் என்றென்றும் நம் மனதில் பொங்கி எழட்டும். அவர்களுடைய முஹப்பத்தும் அவர்களுடைய அஹ்ல பைத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஹப்பத் உல்ஃபத் நம்முடைய மனங்களில், நம் வீடுகளில், நம் உள்ளங்களில் அனைத்திலும் பஞ்சத்தனை பாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முஹப்பத்தும் அவர்களுடைய அஸ்மாஉல்